அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னை குட்டி சமையல். சென்னை குட்டி சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, அரிசியும் பருப்பையும் வச்சு நம்ம ஒரு அடை செய்ய போகிறோம். அதுதான் நான் இப்போ என்ன பண்ணேன்னா, நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த என்ன அரிசினாக்கா, பச்சரிசியும் புழுங்கல் அரிசி, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் ஒன்றா கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுத்தது இது உளுந்து என்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தனால அதை உடச்சி நான் அதையும் 3 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த கருப்பு உளுந்து இதுதான். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒட்டை தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நம்ம அரைக்கும் போது மிக்சியில் ஃபுல்லாக ஒட்டை க்ளீனாக வடிச்சிட்டு அதை நம்ம குறகுறப்பான பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் எப்படி அளவுனாக்கா, இப்போ ஒரு டம்ளர் ஒரு ஆளாக்கோ எடுத்திங்கனாக்கா, அரிசி எடுத்திங்கன்னா புழுங்கல் அரிசியும் ஒரு ஆளாக்கு தான், பச்சரிசியும் ஒரு ஆளாக்கு தான், பருப்பும் எல்லாம் மூணு வகையான பருப்பும் ஒரு ஆளாக்கு தான் எடுத்துக்கணும். ஆளாக்காக இருந்தாலும் சரி, ஒரு கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்தாலும் சரி, எல்லாமே ஒரே ஈக்குவலாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை நம்ம தண்ணி இல்லாமல் ஒட்டை வடிச்சிட்டு குறகுறப்பான பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் அதோடு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வெண்பூசணி அதை குட்டி குட்டியாக அரிஞ்சு அது ஒரு நீர்க்காய் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். வெண்பூசணியோ இல்லைன்னா சுரக்காவோ என்ன ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம் அதில். இப்போ நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் நான் குறகுறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான இந்த மசாலா ஐட்டம் ஒரு 10லேருந்து ஒரு 12 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கான சோம்பு எடுத்திருக்கேன். அரை டேபிள் ஸ்பூனுக்கான சீரகம், கட்டி பெருங்காயனால் நான் இது கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மொத்தமாக போட்டு ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் இதை குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். அடுத்தது இப்போ நம்ம அந்த மிளகாலாம் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்தாச்சு. சோம்பு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். குறகுறப்பாக இந்த அளவுக்கு கோர்ஸாக இருக்கணும். நம்ம இதில் கொட்டிடலாம். இப்போ நான் வெண்பூசணி தான் ஒரு கப் அளவு ஒரு கப் அளவு நம்ம வெண்பூசணியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு அரை டீஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதையும் இதில் போட்டுக்கலாம். அதேமாரி ஒரு அரை கப்பு அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் காணும் போட்டுக்கலாம். உப்பு அது தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் காணும் போட்டிருக்கேன். உப்பு பார்த்து செக் பண்ணிவிட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதை நம்ம மொத்தமாக போட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நம்ம இந்த திக்னஸ் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு ஆழமான ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை ஊற்றி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஆழமான கடாய், இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். அடுப்பு பற்றிச்சிடும். இது சூடான பிறகு கொஞ்சம் 2 ஸ்பூனுக்கான, ரொம்ப இது எண்ணெய் குடிக்காது, சும்மா ஒரு 2 ஸ்பூனுக்கான ஊற்றி இந்த அடையை ஊற்றி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இது சூடாகட்டும். இப்போ இது கடாய் காய்ஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனுக்கான ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். சின்ன சின்ன குட்டி குட்டி அடையாக தான் இருக்கும். அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இப்போ தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் குட்டி குட்டி அடையாக தான் வரும். நல்லா பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம குட்டி குட்டி அடையாக தான், ஏன்னா அந்த ஆழ கடையில் ஊற்றும்போது நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் ஊற்ற முடியும். அதனால் நம்ம கொஞ்சம் இந்த சைஸ்லேயே ஊற்றிக்கலாமே.
நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இப்போ நல்லா கொஞ்சம் செவந்து வந்துடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் திருப்பிடுவோம் இதை. நல்லா கலர் பாருங்கள், நல்லா அழகாட்டம் இருக்குது. இப்போ அடை வெந்து வந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிப்போம். 2 பக்கமும் வெந்துடுச்சு நல்லா. இந்த பக்கம் பொன்னிறமாயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஊற்றின எண்ணெய் 2 டீஸ்பூன் தான் ஊற்றணும். அதில் 1 டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கு. 1 டீஸ்பூனுக்கான அப்படியே எண்ணெய் இருக்குது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன். இப்போ இது நம்ம இன்னொன்று ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கணும். என்னடா எண்ணெயிலே ஊற்றுறாங்களே, இது நிறைய எண்ணெய் பிடிக்குமா? அப்படிலாம் இருக்காது. இது எண்ணெய் அவ்வளோ பிடிக்காது. இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துருவோம். இப்போ இதுவும் வெந்துடுச்சு. இதுவும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது அடைய ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஹோட்டல் கார சட்னி தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இதுக்கு நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். முறுன்னு இருக்கும். இந்த சட்னியோடு சாப்பிடும்போது நல்ல செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.